ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்குமே நன்றிங்க. என்னோடய சேனலில் பொது வழிபாடுகள், சக்தி மிகுந்த மந்திரங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. எல்லாருக்குமே திருவண்ணாமலை போகணும், கிரிவலம் வரணும் அப்படிங்கிறது ரொம்பவும் ஆசையாக இருக்கும். மாதம் மாதம் வரக்கூடிய அந்த பௌர்ணமி நாட்களில் கூட போகலாங்க. இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள். இன்றைக்கு போகிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஒரு தடவையாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கிரிவலம் போய் அண்ணாமலையாரை தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளுடைய பாவங்கள் அத்தனையும் தேரும். அதனால் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சிடுங்க. அப்படி போக முடியாதவங்க கூட வருத்தப்பட வேணாங்க. நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே திருவண்ணாமலை சிவபெருமானை நினச்சி ஈசனுடைய இந்த மந்திரம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேங்க. இந்த மந்திரத்தை இன்றைக்கி உங்களால் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லுங்க. கண்டிப்பாங்க உங்களை தொடர்ந்து வரக்கூடிய எந்த விதமான துன்பங்களாக இருந்தாலும் அத்தனையும் விலகிடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். எப்படியாப்பட்ட தீராத துன்பமாக இருந்தாலும் அத்தனை விலகிடும். நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை இன்றைக்கி ஆரம்பித்து தினந்தோறுமே சொல்லுங்கள். ஒரு வார்த்தை மந்திரங்க, கணக்கே இல்லைங்க, எண்ணிக்கே இல்லைங்க. சிவபெருமான மனசார நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை தினமும் சொல்லுங்கள். சொல்ல உங்களுடைய கர்மா அத்தனையும் கழிய ஆரம்பிக்கும். உங்களுக்கே தெரியாமல் தொடர்ந்து வரக்கூடிய எப்படியாப்பட்ட பாவமாக இருந்தாலும் அத்தனையும் தீர ஆரம்பிக்கும். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.